ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிற இலக்கணம் வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த வரிசையில் கிளாஸ் 6 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின நம்ம போட்ட கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா மேலே வந்துட்டு நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும், நல்ல புரிதலும் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்துட்டு இலக்கணம் அவுட் சோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பெய்டு பேட்சா சங்கத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 மனப்பாட பகுதிகள். ஓகே, 45க்கு 45 எடுக்கிற மாதிரி, அதாவது அவுட் சோர்ஸ்ல இருந்து நமக்கு 55 45 பிரியுது. ஓகேவா? அந்த 55 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் அது ரிலேட்டடா ஸ்கூல் புக் ரிலேட்டடா வரும். இந்த 45ங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு அவுட் சோர்ஸ் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலைச்சொல்லு, சொற்பொருள், குறில் நெடில் வேறுபாடு, மரபு தொடர், ஓமை தொடர், பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஓர் எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற டாபிக்ஸ் இருக்குது இல்லையா, இதை மட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு பேட்சா போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டு இருந்துச்சு, அது ஒரு 4 மந்த் 5 மந்த் பக்கமா ஆயிடுச்சு. ஓகேங்களா? புதுசா வர நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நாங்க இப்போ வந்து ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால புதுசா ஒரு பேட்ச் போட்டு கொடுங்கன்னு கேட்டதால நம்ம சங்கத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச் 2.1 ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 20ஆம் தேதி 5 நாள் ஆஃபரும் கொடுத்துருந்தோம். அதுல வந்துட்டு நிறைய பேர் சேர முடியாம போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டிருந்ததால நம்ம வந்துட்டு இந்த ஆஃபரை வந்துட்டு May 1 and 2 இந்த 2 நாளுக்கு வந்துட்டு, அதாவது நாளைக்கும் நாளானைக்கு, வெள்ளி சனி 2 நாளைக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகேவா? ரெகுலர் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வரும். இப்போ ஆஃபர் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 699 தான் வரும். ஓகேங்களா? மறுபடியும் வந்துட்டு இந்த ஆஃபர் வந்துட்டு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, அதனால இப்பவே நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகேங்களா? போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வினையச்சம், பெயரச்சம், அதோட டைப்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பகுபத உறுப்பு. ஓகேவா? பகுபத உறுப்பு மொத்தம் பாத்தீங்கன்னா 5 இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. ஓகேங்களா? இது இந்த ஆர்டர்லயே பாருங்க. பகுதினா ஸ்டார்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட்ல வருது, விகுதினா எண்டா வருது லாஸ்ட்ல வருது. ஓகேவா? இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது சாரியை. இதே ஆர்டர்ல படிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துடலாம். வினை சொல்லை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி என்று பகுக்கலாம். சில பெயர் சொல்லையும் பகுதி விகுதிகளாக பிரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பகுபத உறுப்பு இலக்கணம்ங்கிறது பாத்தீங்கன்னா வினை சொல்லுக்கு தான் பொருந்தும், இந்த 5ஆ ஸ்பிளிட் பண்றது. ஓகேவா? இந்த பெயர் சொல்ல வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பகுதி விகுதி இந்த 2க்குள்ள தான் அடக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க: சில வினை சொற்களில் பகுதி மட்டுமே இருக்கும், வினை சொற்களில் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதில்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சில வினை சொல்ல பகுதி மட்டுமே இருக்கும். ஓகேவா? சில வினை சொல்ல பகுதி மட்டுமே இருக்கும், இந்த 5மே மேண்டிட்டரியா இருக்கணும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பகுதி. பகுதினா சொல்லின் முதலில் இருக்கும், இது தொழிலை காட்டும். அதாவது செய்தானுங்கிற ஒரு வேர்டுக்கு செய் அப்படிங்கிறது கட்டளையா வருதா, கட்டளையா வர்றதா வந்துட்டு பகுதியா வரும். ஓகே, செய்தான்ல செய்ங்கிறது தான் கட்டளை, அப்ப அதுதான் பகுதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விகுதி. விகுதி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல வரும். விகுதி என்பது ஈற்றில் இருப்பது. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க: செய்தான்ல நம்ம என்ன பார்த்தோம், 2ஆ பிரிச்சிருந்தோமா? முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வர்றது பகுதி, லாஸ்டா வர்றது நமக்கு விகுதி. ஓகேவா? அப்ப ஆணுன்னு முடியறதுனால இது வந்துட்டு ஆக்சுவலா எப்படி புரியும்னா, செய்யு கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? இந்த செய்யுங்கிறது வந்துட்டு பகுதின்னு வந்துடும், இந்த ஆணுங்கிறது விகுதின்னு வந்துடும், இந்த இத்துங்கிறது இடைநிலையா வரும். அதை நம்ம கீழே பார்க்கலாம் இந்த இடைநிலை பத்தி. ஓகேங்களா? ஃபர்ஸ்டா வர்றது பகுதி, லாஸ்டா வர்றது விகுதி, இடையில வந்துச்சுன்னா இடைநிலை. எல்லாம் இந்த 5மே வந்துட்டு ஒரு வினை சொல்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ 3ஓ 2ஓ வரும். ஒரு சில வினையில பாத்தீங்கன்னா பகுதி விகுதி மட்டுமே இருக்கும், ஒரு சில வினையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி மட்டுமே இருக்கும். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை 3மே இருக்குது. அந்த 5மே ஒட்டுக்கா வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்த்தனன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பிரிக்கும் போது பார் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அண்ணன் வந்திருக்குது. அதாவது இந்த பார்த்தனன்ல இந்த 5 பகுபத உறுப்புகளும் வந்திருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை எல்லாமே வந்திருக்குது. இதுல பார் அப்படின்னு ஒரு கட்டளையா சொல்றது வந்துட்டு பகுதியா வரும், முதல்லயும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இத்துங்கிறது சந்தி, இன்னொரு இத்துங்கிறது இடைநிலை. இந்த இடைநிலைங்கிறது நமக்கு காலத்தை காட்டும், அதை நம்ம பின்னாடி படிப்போம். இந்த அண்ணுங்கிறது சாரியை, விகுதிங்கிறது கடைசியா வருது, அது அண்ணன் வந்திருக்குது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 5மே வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்னொன்று எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணன்ல பாருங்க கண் கூட்டல் அன், இந்த இடையில பாருங்க இந்த 3மே எம்டியா இருக்கா, அதனால இந்த 5மே வரணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ 2ஓ 1ஓ 3 கூட வரலாம், 4 கூட வரலாம். ஓகேவா? அப்ப நம்ம பகுதி பார்த்துட்டோம், விகுதியும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சந்தி என்பது இணைப்பது. நேம்லயே இருக்குது பாருங்க, சந்தினா என்னது, ஒரு 2 பாயிண்ட்க்கு வந்துட்டு மீட் பண்ண வைக்கிறது, சந்திக்க வைக்கிறது. ஓகேவா? அப்போ சந்தி என்பது இணைப்பது. இதை நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு சாரியை என்பது இனிமைக்காக வருவது, சார்ந்து ஏய்ந்து வருவது சாரியை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா,
இந்த பகுபத உறுப்புகளில் இனிமைக்காக வருவது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன ஆன்சர் அடிக்கிற மாதிரி இருக்கும்? சாரியை நம்ம ஆன்சர் டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பார்த்தனல், பார் குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அல். இதை நம்ம அந்த 5 வரிசையில எழுதலாமா? இது வந்துட்டு பகுதி, இது விகுதி. ரெண்டுத்துக்கு இடையில பாருங்க, இடையில இருக்கிறது இடைநிலை. இது சந்தி, இது சாரியை. அப்ப சாரியை இடத்துல என்ன வந்திருக்குது? அண்ணன் வந்திருக்கு. அப்போ இங்க அன் என்பது சாரியைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அண்ணுங்கிறது தான் உங்களுக்கு இனிமைக்காக வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இடைநிலை. இடைநிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலத்தை காட்டும். காலம் வந்துட்டு 3 வகைப்படும். என்னென்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஓகேங்களா? இதை தான் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலைக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மட்டும்தான், இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலைன்னு அர்த்தம். ஓகே, அதாவது இடைநிலை இது பகுதி, இது விகுதி. ஓகேங்களா? இங்க இடைநிலை வருமா? இந்த இடைநிலை வர இடத்துல இந்த மாதிரியான எழுத்துக்கள் இட்டு, இட்டு, இரு, இன்னு, இன்னு, இந்த 5 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா அது இறந்த கால இடைநிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. செய்தான், செய் குட்டல் இத்து குட்டல் ஆணுன்னு பிரியுது. அப்போ இது பகுதியா, இது விகுதி. இடைநிலை இடத்துல என்ன வந்திருக்குது? இறந்த கால இடைநிலை எழுத்துக்கள்ல ஒன்னான அந்த இத்துங்கிறது வந்திருக்குது. அப்போ வந்துட்டு இது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரிதான் கண்டால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டால்ல பாருங்க, கான் குட்டல் இட்டு குட்டல் ஆள். ஓகேவா? இந்த கண்டால்ல பாத்தீங்கன்னா கண்ணுங்கிறது காணா மாதிரி இருக்குது. ஏன் ஏன் அப்படின்னா நமக்கு பகுதிங்கிறது கட்டளையா தான் வரும். கண்ணுன்னு சொல்லி பாருங்க, கண்ணுங்கிறது ஒரு கட்டளையா? கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பாரு, அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கட்டளை சொல்ற மாதிரி வருது. அப்போ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு வரும். ஓகேவா? அப்போ இது பகுதி, இது ஆளுங்கிறது விகுதி. இடையில வந்திருக்கிற இடைநிலை பாருங்க, இட்டு. இந்த 5ல ஒன்னா வந்திருக்குதா? அப்போ இது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி தான் இங்க இரு வந்திருக்குது, இங்க இன்னும் வந்திருக்குது, இங்க இன்னும் வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை. இதை நல்லா நீங்க வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இத்து, இட்டு, இரு, இன்னு, இன்னு, இந்த 5ல நீங்க எது வந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறந்த கால இடைநிலை நீங்க போட்டுடணும். ஓகே, இதை வந்துட்டு அந்த சொற்களை வச்சு, இந்த புக்ல கொடுத்ததை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்றேன். செய்தான், செய்தான்னு நீங்க சொல்லி பாருங்க. செஞ்சுட்டான், செஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே அது இறந்த கால இடைநிலை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சுதான் பிடிக்கணும்னு இல்லை, நீங்க அந்த வேர்டை முழுசா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, கண்டால், கண்டால்னா பார்த்துட்டா, பார்த்து முடிஞ்சிருச்சு, அந்த வினை வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ இறந்த கால இடைநிலை. சென்றார், சென்றார்னா அங்க போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அது வந்துட்டு இறந்த கால இடைநிலை. கூவினான், கூவினான்னா கூவி முடிச்சுட்டான். அதே மாதிரிதான் போனால், போனால் அப்படிங்கிறது போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு இறந்த கால இடைநிலை. இந்த மாதிரி சொல்லி பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நிகழ்கால இடைநிலையோட வேர்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கிரு, கின்று, ஆனின்று, இந்த 3ல எது வந்தாலும் நீங்க நிகழ்கால இடைநிலைன்னு போடணும். ஓகேங்களா? அதாவது இங்க மேல பார்த்த மாதிரி தான் பகுதி இருக்கும், விகுதி இருக்கும். இடைநிலைன்னு வர இடத்துல இந்த 3ல இருந்து ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்க நிகழ்கால இடைநிலைன்னு போடணும். கீழே உதாரணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பாடுகிறான், பாடு குட்டல் கிரு குட்டல் ஆண். பாடுங்கிறது பகுதி, இது விகுதி. இது பாருங்க, இடைநிலை வந்துட்டு உங்களுக்கு கிருன்னு வந்திருக்குது. கிரு, கின்று, ஆண் என்று பார்த்திருந்தோமா? அப்போ கிருன்னு வந்திருக்குது. அப்போ நிகழ்கால இடைநிலை. ஓடுகின்றார், அதுல பாத்தீங்கன்னா கின்றுன்னு வந்திருக்குது. அப்போ நிகழ்கால இடைநிலை. அதே மாதிரிதான் ஆடா நின்றார் அப்படின்னா ஆடு கூட்டல் ஆண் என்று கூட்டல் ஆறுன்னு வந்திருக்குது. பகுதி விகுதியை விட்டுட்டு இடைநிலை பாத்தீங்கன்னா ஆண் என்றுன்னு வந்திருக்குது. இதை வச்சு நம்ம நிகழ்கால இடைநிலைன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அங்க இறந்த கால இடைநிலைக்கு நான் சொன்ன மாதிரி தான் இதை நீங்க சொல்லி பாருங்க. நிகழ்கால இடைநிலைனா நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நடந்துட்டு இருக்குது அந்த வினை. பாடுகிறான்னா பாடிட்டு இருக்கிறான் இப்போ. ஓகேவா? அந்த பாட்டு ஒன்னும் பாடி முடிக்கல. பாடினான் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. பாடுகிறான்னா இன்னும் கண்டினியூஸா போயிட்டே இருக்குது. ஓகேவா? பாடிட்டே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓடுகின்றார் அப்படின்னா ஓடிட்டு இருக்கிறான், இன்னும் நிக்கல. ஓகேங்களா? ஓடினான், இதுவே ஓடினான் அப்படின்னு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா ஓடி முடிச்சுட்டான், இது இன்னும் முடியல இந்த வினை. அதனால வந்துட்டு நிகழ்கால இடைநிலை. அதே மாதிரிதான் ஆடா நின்றார். ஆடா நின்றார்னா ஆடாம நின்றுட்டு இருக்கிறாரு, அசைஞ்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அதே மாதிரி தான் ஆண் நின்றுன்னு வருது. இல்லைனாலுமே நான் சொன்ன மாதிரி முழு வேர்டை நீங்க வந்துட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலைக்கு வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பு, இவ்வு. ஓகேங்களா? உதாரணம் பாருங்க. நடப்பான், நட குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் ஆண். நான் சொன்ன மாதிரி நடங்கிறது உங்களுக்கு பகுதியா? பகுதிங்கிறது எப்பவுமே கட்டளையா வரும். நட, செய், வா, போ, இந்த மாதிரி கட்டளையா வரும். அப்போ அதை வச்சு நம்ம பகுதின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆண் அப்படிங்கிறது உங்களுக்கு விகுதின்னு வந்துடும் கடைசியா வர்றதுனால. இப்பு, இந்த இப்புங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால இடைநிலை. இப்பு, இவ்வு இந்த 2ல தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடைநிலை வந்திருக்குது, சந்தி வந்திருக்குது. சாரியைங்கிறது உங்களுக்கு வரல, சாரியை இந்த இடத்துல வரல. ஓகேங்களா? அப்ப நடப்பான்ல மொத்தம் 5ல 4 வந்திருக்குது. அதுல இந்த இப்புங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால இடைநிலை. அதே மாதிரி செய்வார், செய்வார்ல செய் அப்படிங்கிறது கட்டளையை சொல்லுது. அப்போ இது பகுதி. இவ்வு குட்டல் ஆர், ஆறுங்கிறது உங்களுக்கு விகுதியா வந்துடும். இந்த இவ்வுங்கிறது இப்பு, இவ்வு இது 2த்துல எது வந்திருந்தாலுமே உங்களுக்கு எதிர்கால இடைநிலை நம்ம படிச்சுட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மேல சொன்ன நான் 2 சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க அந்த
சொல்ல வந்துட்டு முழுமையா உச்சரிச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நடப்பான், நடப்பான் அப்படின்னா இனிமே தான் நடக்க போறான், எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு வினையை சொல்லுது. ஓகேங்களா? அப்ப எதிர்கால இடைநிலை தான் அதுக்கு வந்திருக்கும். செய்வார் அப்படின்னா இனிமே தான் செய்ய போறாரு. செஞ்சுட்டார் அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டாரு, இறந்த காலம்னு வந்துடும். செய்கின்றார், செய்கின்று, கின்றுன்னு வருது பாருங்க. செய்கின்றார்னு வந்தாவே உங்களுக்கு நிகழ்காலத்துல வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி செய்வார், அது வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. அப்ப எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா? பார்த்த வரையும் புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, ஒன்றன் பால் பலவின் பால் விகுதிகள். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பிழைகள் பெரும்பாலும் பலவின் பாலில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்றன் பால் பலவின் பால்னா ஆடுகள், குதிரைகள், அந்த மாதிரி நிறைய இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கக்கூடியது. ஒன்றன் பால்னா ஒரு நாய், நாய்கள் அப்படின்னா பலவின் பால். ஓகேங்களா? அதுலதான் நமக்கு மேக்சிமமான தவறு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆதலால் ஒன்றன் பால் பலவின் பால் விகுதிகள் மட்டும் தெரிந்து கொண்டால் அப்பிழைகளை நீக்கலாம் சொல்றாங்க. ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிழை இல்லாம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்றன் பால் விகுதிகள் பாருங்க, து ரு, இதுல முடிஞ்சிருந்தா அது ஒன்றன் பால் விகுதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நாய் ஓடியது. ஓகேவா? அப்போ ஒரு நாயத்தை குறிக்குது. நாய் ஓடியது, ஒரு நாய் தான். கோழி கூவிற்று, ஒரு கோழி தான் கூவிச்சு. இதுவே இந்த இடத்துல நாய்கள்னு வந்திருந்தா ஓடின, அதை தான் வந்துட்டு நம்ம பலவின் பால்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? நாய்கள்னு வந்திருந்தா ஓடினன்னு வரும். பலவின் பால்ல பாருங்க, ஆ இல்லைன்னா ஆள முடியும். ஒன்று ஆள முடியும், இல்லைன்னா ஆள முடியும். இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தூள முடியும், இல்லைன்னா ரூல முடியும். துரு, ஒன்றன் பால்னா துரு, பலவின் பால்னா அ, இது ரெண்டுத்துல முடியும். பலவின் பால்ல அ அதுல முடிஞ்சா உடன்பாட்டு விகுதி, அதாவது பாசிட்டிவ். ஆ அப்படின்னு முடிஞ்சா அது எதிர்மறை, நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? உதாரணம் கொடுத்துருக்கிற பாருங்க, ஒன்றன் பாலில் உடன்பாடு, சேவல் கூவிற்று. ஓகேவா? ஒன்றன் பால்னாவே என்ன பார்த்தோம், தூ ரு, இது ரெண்டுல முடியணும். ஓகே, அப்போ சேவல் கூவிற்று, இது ஒரு உடன்பாடு. வண்டி ஓடிற்று, இது ஒரு உடன்பாடு. பலவின் பால்ல பாருங்க, சேவல்கள் கூவின, நம்ம என்ன பார்த்தோம், பலவின் பால்னாவே ஒன்று ஆள முடியணும், இல்லைன்னா ஆள முடியணும்னு பார்த்தோம். இங்க பாருங்க நாள முடிஞ்சிருக்குது. அப்ப இது தப்பு தானே? அப்படி கிடையாது. இந்த நாவை பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஆண் வருமா, அதே மாதிரி தான் இங்கேயுமே இன்னு கூட்டல் ஆண் வரும். அப்ப பாருங்க கடைசியில உங்களுக்கு ஆள தான் முடிஞ்சிருக்குது. ஓகேவா? அப்படி நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும். இது உடன்பாடுல சொல்றாங்க. அடுத்து ஒன்றன் பாலில் எதிர்மறை. எதிர்மறைனா இங்க எப்படி சொல்லுவோம், ஒன்றன் பால்னா, ஒன்றன் பால்னா என்ன, ஒண்ணும் இல்லைங்க, சிங்கிளா இருக்கிற ஆப்ஜெக்ட். ஒரு நாயா இருக்கலாம், ஒரு குதிரையா இருக்கலாம், ஒரே ஒரு சேவலா இருக்கலாம். இது ஒன்றன் பால். பலவின் பால்னா சேவல்கள், நிறைய நாய்கள், வண்டிகள், இந்த மாதிரி சொல்றது பலவின் பால்னா. ஓகே, சிங்குலர் புளூரல்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, ஒன்றன் பால்ல எதிர்மறை, நெகட்டிவா வரது எப்படி சொல்லுவாங்கன்னா, வண்டி ஓடாது, செய்தி வாராது. தூள முடிகிற மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், தூ ரு, இது ரெண்டுத்துல முடிகிற மாதிரி பார்த்துருந்தோம். தூள வந்திருக்குது இங்க. ஓகேவா? வண்டி ஓடாது, செய்தி வாராது. படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா, வராது, நடக்காது, இந்த மாதிரி எல்லாம் நடந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு எதிர்மறை. எதிர்மறையை தவிர்த்து மீதி வரக்கூடியது எல்லாமே உடன்பாடு. ஓகேவா? நெகட்டிவா வரது இப்ப பாருங்க, ஓடாது, வராது, நடக்காது, மழை பெய்யாது, இந்த மாதிரியே வரதெல்லாம் நெகட்டிவ். இதை தாண்டி மீதி இருக்கிறதெல்லாம் உடன்பாடு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்துடும். அதே மாதிரி பலவின் பால்ல எதிர்மறை பார்க்குறோம். பலவின் பால்ல எதிர்மறைன்னா நம்ம என்ன மேல கண்டிஷன் படிச்சிருந்தோம் பாருங்க நீங்களே. அப்படின்னா ஆண் வரணும். ஆண் வந்தா பலவின் பால் எதிர்மறை விகுதின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஆள முடியணும். ஓகேவா? அதான் நமக்கு தெரியுது. இப்போ வண்டி ஓடாதுன்னு நீங்க சொல்லியிருக்காங்க. இங்க வண்டிகள், பலவின் பால்னா நிறைய வண்டிகளை பத்தி பேசுறது. வண்டிகள் ஓடாதுன்னு போட்டோம்னா அது அது வந்துட்டு ஒன்றன் பாலுக்கு போடுற ஒரு விகுதி ஆயிரும். நம்ம பலவின் பால்னா என்ன படிச்சிருக்கிறோம், ஆள முடியணும், நெகட்டிவ்னா. அப்போ ஓடா. ஓகேங்களா? செய்திகள், செய்தினா இங்க ஒன்றன் பால், செய்திகள்னா பல செய்திகள். ஓகேவா? செய்திகள் வாரா, இந்த தூவை எடுத்துட்டு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு பலவின் பால்னாவே கடைசியில வந்துட்டு தூ வராது. ஒன்றன் பால்னா இங்க தூ வரும், நெகட்டிவ்னா. எதிர்மறையில மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஆள முடியும்னு சொல்லியிருந்தாங்களா. இங்க பாருங்க, இட்டு கூட்டல் ஆண் பிரிக்கலாமா இதைய. அப்ப அவங்க சொன்னது கரெக்ட் தான். இது இங்கேயும் அதே மாதிரி தான், இரு கூட்டல் ஆ அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அப்ப அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது தொடர் இலக்கணம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்குது. நாம வந்துட்டு இதை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பார்த்த வரையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பார்த்தோம், பகுபத உறுப்புகள் 5 பார்த்தோம். பகுதி, முதல்ல வர்றது பகுதி, லாஸ்ட்ல வர்றது விகுதி, இடையில வர்றது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் வர இடையில வர்றது சாரியை. ஓகேங்களா? அப்ப இந்த 5 தான் நம்ம பார்த்திருந்தோம். இந்த 5மே வரணும்னு கிடையாது, வினை சொல்ல தான் இந்த 5 வரும். ஓகேங்களா? வினைச்சொல், பெயர் சொல் 2 இருக்குது. நேமிங் வேர்ட்ஸ்ல சிலதுல வந்துட்டு பகுதி விகுதின்னு வரும்னு சொல்றாங்க. பெயர் சொல்லை பகுதி விகுதியாக பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பகுதி விகுதின்னு மட்டும் பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பெயர் சொல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வினை சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆவும் பிரிக்க முடியலாம். ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது, இது இருக்காது, அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகி வந்திருக்கும். 3ஆ பிரிக்க முடியும், 4ஆ பிரிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 5மே வரணும்னு கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்த்தனன் அப்படிங்கிறது 5ஆவும் பிரிக்க முடியுது, கண்ணன் அப்படிங்கிறது 2ஆ பிரிக்க முடியுது, பகுதி விகுதியா. ஓகேவா? சில வினை சொற்களில் பகுதி மட்டும் இருக்கும், வினை சொற்களில் எல்லாம் இருக்க வேண்டும் என்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வினை சொல்னாவே இந்த 5மே இருக்கணும்னு கிடையாது, கட்டாயமா இருக்கணும்னு கிடையாது, ஏதோ 1 2 இல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அடுத்து பகுதி. பகுதினா என்னது, அது ஒரு வந்துட்டு தொழிலை காட்டும்.
இப்போ செய்தான்ல செய் அப்படிங்கிற ஒரு கட்டளையா வரும். கட்டளைன்னு கூட சொல்லலாமே. கட்டளையை உணர்த்தக்கூடியதா பகுதி. ஓகேவா? அது ஸ்டார்டிங்ல வரும். முதல்ல எடுத்த உடனே இதுதான் வரும். ஓகேங்களா? செய்தான்ல செய் அப்படிங்கிறது பகுதி. அடுத்து விகுதி. விகுதிங்கிறது இறுதியில வரும். ஓகேவா? விகுதி என்பது ஈற்றில் இருப்பது. செய்தான் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஆண்கிறது விகுதி. அடுத்து சந்தி. சந்திங்கிறது எங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் சந்தி அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சந்திக்கு மீனிங்கே என்ன? சந்திக்க வைப்பது, இணைக்க வைப்பது. எதை ரெண்டத்தையும் இணைக்குது கேட்பாங்க. சந்தி என்பது எது ரெண்டத்தையும் இணைக்குது அப்படின்னு கேட்பாங்க. பகுதியையும் இடைநிலையையும் இணைக்குது அப்படிங்க. ஆன்சர் டிக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து சாரியை. சாரியைங்கிறது இனிமைக்காக வருவது. இதை நான் கொஸ்டின் கேட்குற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பகுபத உறுப்புகளில் இனிமைக்காக வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க சாரியைன்னு டிக் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. பார்த்தனல், பார்க்குட்டல், இத்துக்குட்டல், இத்துக்குட்டல், அன்குட்டல், அல். ஓகேவா? இதை நான் சொன்ன மாதிரி பிரிச்சிங்கன்னா பகுதி, விகுதி. இடையில வர்றது இடைநிலை. சந்தி வந்துட்டு பகுதியையும் இடைநிலையும் இணைக்கும். இடைநிலையும் விகுதியும் இணைக்கிறது சாரியை. அப்போ சாரியை இடத்துல அன் இருக்குது. அன் தான் சாரியை நீங்க டிக் பண்ணணும். அடுத்து இடைநிலை. இடைநிலை எதுக்கு மெயினா யூஸ் ஆகுதுன்னா காலத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறது. காலம் மொத்தம் வந்துட்டு 3 வகைப்படும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிற மாதிரி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இறந்த கால இடைநிலைகள் ஒரு 5 பார்த்துருந்தோம். இத்து, இட்டு, இரு, இன்னு. ஓகேங்களா? அதே மாதிரி நிகழ்கால இடைநிலை பார்த்தீங்கன்னா கிரு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. இதெல்லாம் பார்த்துருந்தோம். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்னுக்கு மட்டும் சொல்றேன் பாருங்க. இப்போ செய்தான் அப்படிங்கிறது இவங்க பிரிச்ச மாதிரி செய்குட்டல், இத்துக்குட்டல், ஆணுன்னு போட்டு பார்த்தாலுமே இந்த இத்துன்னு வந்தங்காட்டி இறந்த கால இடைநிலைன்னு பிடிக்கலாம். இல்லையா இந்த வேர்டே முழுசா நீங்க சொல்லி பாருங்க. செய்தான். செய்தான் அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டான்னு அர்த்தம். முடிஞ்ச உடனே நம்ம எங்க சொல்லுவோம்? பாஸ்ட்ல தானே சொல்லுவோம். அப்ப இறந்த கால இடைநிலை அப்படி கூட நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்கெல்லாம் நீங்க அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நிகழ்கால இடைநிலைனா கிருகின்று, ஆனின்று. இதுல பாருங்க பாடுகிறான், பாடுகுட்டல், கிருக்குட்டல், ஆண். அப்ப கிருன்னு வந்திருக்குது. நிகழ்கால இடைநிலை. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த வேர்டை முழுமையா சொல்லி பாருங்க. பாடுகிறான். பாடுகிறான்னா இன்னுமே பாடிட்டு இருக்கிறான். இன்னும் அந்த வினை வந்துட்டு நடந்து முடியலன்னு அர்த்தம். அப்ப முடியாத ஒன்று நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தமா? அப்ப நிகழ்காலம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் எதிர்காலம். எதிர்காலம்னா இப்பு, இவ்வு. இப்படி நீங்க பிரிச்சு பார்த்து இப்ப நடப்பான்னா நட குட்டல், இப்பு குட்டல், இப்பு குட்டல், ஆண். இந்த இப்புன்னு வந்திருக்குது. அப்ப வந்துட்டு இது எதிர்கால இடைநிலை அப்படியும் பண்ணலாம். இல்லையா இந்த நடப்பான் அப்படின்னா நாளை நடப்பான் அப்படின்னு வருதா? நாளைக்கு தான் நடக்க முடியும். இல்லையா 1 மணி நேரம் கழிச்சு நடப்பான், 2 மணி நேரம் கழிச்சு நடப்பான். இப்போ உடனே நடக்கிற மாதிரி அதை நம்ம சொல்ல முடியல. ஓகேங்களா? அதனால வந்துட்டு இது எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நடக்க போறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். செய்வார், நாளை செய்வார், இன்று மாலை 5 மணிக்கு செய்வார். அந்த மாதிரி வந்துட்டு உடனே நடக்காத மாதிரி போட முடியல. அதனால இது வந்துட்டு எதிர்கால இடைநிலைன்னு வந்துடும். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க? பிழைகள் வந்துட்டு மேக்சிமம் தப்பு எங்க நடக்குதுன்னா பலவின் பால்ல தான் நடக்குது. அதனால ஒன்றன் பால் பலவின் பாலை நம்ம நல்லா படிச்சிட்டோம்னாவே அந்த பிழையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்றன் பால் விகுதி. ஒன்றன் பால் விகுதினா இதுல முடியும்னு அர்த்தம். தூ ரூல தான் முடியும். ஓகேவா? ஒன்றன் பால்னாவே துருன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நாய் ஓடியது, கோழி கூவிற்று. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றன் பால் விகுதிகள். பலவின் பால்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஆ இல்லைன்னா ஆ. ஆங்கிறது பாசிட்டிவ்க்கு, ஆங்கிறது நெகட்டிவ்க்கு வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க ஒன்றன் பாலில் உடன்பாடு. இந்த உடன்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்றன் பால்ல எதிர்மறை பாத்துருங்க. எதிர்மறைனாவே இந்த ஓடாது, நடக்காது, அந்த மாதிரி அபசகுணமா நெகட்டிவா வரது எல்லாமே எதிர்மறையா. அப்ப வண்டி ஓடாது, செய்தி வராது, நாளை மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரி வரதெல்லாம் எதிர்மறையில வந்துடும். இந்த எதிர்மறையில தூள வந்திருக்குதா? இந்த எதிர்மறையை தாண்டி பாசிட்டிவா வர்றது எல்லாமே உடன்பாடுன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். இந்த ஒன்றன் பால்ல எதிர்மறையில தூள முடிஞ்சிருந்துச்சா, இந்த தூவை அடிச்சு விட்டுட்டு இந்த வண்டிங்கிறத வண்டிகள்ல மாத்திட்டீங்கன்னா அது பலவின் பால்ல எதிர்மறையா மாறிடும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தூள முடியாது. தூங்கிறது உங்களுக்கு ஒன்றன் பாலுக்கு முடிய வேண்டிய விகுதி. அப்ப நீங்க இங்கேயும் தூ போட்டு ஓடாதுன்னு போட்டீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும்? தூங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்றன் பால் குறியதுன்னு மேலதான் படிச்சோம். அப்போ பலவின் பால்ல தூ வரக்கூடாது இல்லையா? அதனால அந்த தூவை தூக்கிடுறோம். பலவின் பால்னாவே வண்டிகள், செய்திகள் அப்படின்னு புளூரல்ல வந்துருமா? அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன படிச்சிருந்தோம்? அப்படிங்கிற மாதிரி சவுண்ட்ல முடியும் எதிர்மறைனா. அப்ப இட்டு குட்டலா. ஓடா அப்படின்னா இட்டு குட்டலா. வாரா அப்படின்னா இரு குட்டலா. இந்த மாதிரி வரும். இதை தாண்டி நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவா வரது எல்லாமே என்ன சவுண்ட்ல முடியும்? ஆங்கிற மாதிரி முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சேவல்கள் ஓடின, வண்டிகள் ஓடின. இன்னும் கூட்டல் ஆண் பிரியுதா? அப்ப ஆங்கிற மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிருக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலா நம்ம வந்து இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? புதுசா இந்த சேனலை பாக்குறவங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற பிளேலிஸ்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. இன்னுமே வீடியோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கதா போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இதே மாதிரி ஃப்ரீயா பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 6. ஓகேவா? இந்த யூனிட் 6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2 எல்லாம் உங்களுக்கு ஒரு 20 மார்க் கவர் ஆகும் 75க்கு. அதை வந்து நம்ம ஃப்ரீயாவே கவர் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 75% முடிச்சிட்டோம் சிலபஸ். ஓகேங்களா? அதுமே வந்துட்டு ஃப்ரீயா உங்களுக்கு வந்துட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சங்கத்தமிழ் பேட்ச் வந்து நான் நாளைக்கு ஆஃபர் சொல்லியிருந்தேன். மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த 2 நாள் தான் ஆஃபர் இருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் பேட்ச் வந்துட்டு ஆஃபர் வருமான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்க கண்டினியூஸா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 5 மந்த்ல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்கெடியூல் போட்டுருக்கோம் அதுல. ஓகேவா? 6 மந்த்ல பாத்தீங்கன்னா 6வது மாசம் உங்களுக்கு
குரூப் 2 வந்துருது. அப்போ நீங்க அந்த 5 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அத மாதிரி தான் டைட் ஷெட்யூல் தான் போட்டிருக்கிறோம். நீங்க இதுக்கப்புறம் நீங்க டிலே பண்ணி சேர ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் வந்துட்டு அது பின்னாடி முடிக்கிறதுக்கு வந்துட்டு சிலபஸ் கவர் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ஓகேவா? அதனால இப்பவே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.